சமணங்கால் போட்டு உட்காரும் பொழுது கால் நல்லா மடக்கி இப்படி உட்காந்துருக்கோம். இந்த பாதங்கால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொடையோட உள்பகுதியில் அழுத்தமாகும் சமணங்கால் போடுறப்ப. அப்போ இந்த பாதங்கால் உள் தொடையை அழுத்துறப்ப அந்த தொடையில் இருக்கிற ரத்த குழாய் வந்து வெயின்ஸ் வந்து கம்ப்ரஸ் பண்ணும். அந்த ரத்தம் வந்து மேல அப்பர் பாடி அந்த இடுப்புக்கு மேல இருக்கிற பகுதிக்கு வந்து ரத்தமா போகுது. ரெண்டாவது கால் நல்லா மடக்கிறப்ப டோட்டல் அந்த லோயர் செக்மெண்ட் அந்த இடுப்புக்கு கீழ் இருக்கிற ரத்த ஓட்டம் எல்லாமே அழுத்தமாகி மேலே ஏறுது, ப்ரெஷர்ல ஏறுது. இடுப்புக்கு மேல இருக்கிற செக்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே ரத்த ஓட்டம் போய் அதாவது ஆக்சிஜன் உள்ள பிளட் வந்து எல்லா இடத்துக்கும் வந்து நல்லா போறதுனால எல்லா உறுப்புகளும் வந்து நல்லா சீரா வேலை செய்யுது. அதுல முக்கியமானது பாத்தீங்கன்னா வயிறு. சாப்பிட்றப்ப சமணங்கால் போட்டு சாப்பிட்றோம், அதனால நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ்? சேர்ல உட்காந்து சாப்பிட்றதுனால என்ன ப்ராப்ளம்? இப்ப சமணங்கால் போட்டு உட்காரும் பொழுது வயிற்றுக்கு வந்து ரத்த ஓட்டம் அதிகமா போகிறது, அப்பர் செக்மெண்ட்டுக்கு டைஜஷன் நல்லா ஆகும். அதனாலதான் நம்ம மெயினா சமணங்கால் போட்டு உட்கார்ந்து சாப்பிடுவது மிகவும் நல்ல பழக்கம். முக்கியமானது பாத்தீங்கன்னா சமணங்கால் போடும் பொழுது இந்த முழங்கால் லோயர் பாடி பெல்விஸ் இடுப்பு எலும்புன்னு சொல்றோம், ரெண்டு முழங்கால் லாக் ஆகி இடுப்பு வந்து லாக் ஆகிறப்ப அந்த முதுகு எலும்போட பொசிஷன் கூன் விழுந்த மாதிரி இல்லாமையும் பின்னாடி போன மாதிரி இல்லாமையும் கரெக்டான பொசிஷன்ல மெயின்டைன் ஆகுது. அதாவது இது வந்து முதுகெலும்பினுடைய பாஸ்டர் கரெக்டான பொசிஷனை வந்து மெயின்டைன் பண்ணுது. இதுக்கு வந்து சமணங்கால் போடுவது மிகவும் உகந்ததாக உள்ளது. இதுல தான் வந்து நிறைய பேர் வந்து அந்த தியானம் பண்றவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா சமணங்கால் போட்டு ஸ்ட்ரைட்டா எவ்வளவு நேரம் உட்கார்ந்தாலும் அந்த முதுகெலும்பு வலி இல்லாம இருக்க முடியும். இதனால முதுகு வலியும் குறையும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரத்த ஓட்டத்தை வயிறுக்கு நம்ம சொன்னா நல்லா பசி எடுக்க வைக்குது அப்படின்ட்டு, அது ரத்த ஓட்டம் அதிகமாகுது. அதே மாதிரி சமணங்கால் போடும்பொழுது அனைத்து பகுதிகளுக்கும் இடுப்புக்கு மேல உள்ள இருக்கிற அனைத்து பகுதிகளுக்கும் காலில் இருக்கிற ரத்த ஓட்டம் பெரிஃபரல் ஹார்ட்னு சொல்றோம். எதைய கெண்டைக்காலை வந்து நம்ம பெரிஃபரல் ஹார்ட்னு சொல்றோம். மெயின் பம்ப் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹார்ட். பெரிஃபரல் ஹார்ட் அப்படிங்கிறது கெண்டைக்கால் சதைகள். ஸோ அந்த சதைகள் வந்து நல்லா அப்படி மடக்கி உட்கார்றப்ப ஸ்குவீஸ் அழுத்தமாகுது. முக்கால்வாசி பிளட் வந்து அப்பர் பாடிக்கு டைவர்ட் ஆகுது. அப்ப அப்பர் பாடிக்கு டைவர்ட் ஆகிறப்ப அனைத்து பகுதிகளும் இருதயம், நுரையீரல், மூளை, கல்லீரல், கணையம், கிட்னி இந்த மாதிரி அனைத்து பகுதிகளுக்கும் வந்து ரத்த ஓட்டம் போறதுனால அனைத்து பகுதிகளும் நல்ல ரத்த ஓட்டத்துடன் சீராக எந்த தொந்தரவும் இல்லாமல் வேலை செய்கிறது. இதற்கு வந்து சமணங்கால் போடுவது மிகவும் பிரயோஜனமா உள்ளது. அதுக்கு அடுத்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஃபிளெக்சிபிலிட்டி, எல்லா லிகமெண்ட்ஸும் ஸ்ட்ரெச் ஆகுது. அந்த ஸ்ட்ரெச் ஆகிறப்ப நல்லா நம்ம வந்து சுருங்கி விரியக்கூடிய தன்மை வருகிறது. அப்போ நம்ம வந்து நல்லா ஆக்டிவாக இருக்க முடியுது. ஸோ இதுக்கு வந்து அந்த சமணங்கால் போடுவது மிகவும் உகந்ததாக உள்ளது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமணங்கால் போடுவது அப்படிங்கிறது நம்ம மெயினாக எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பிடுவதற்கும், ஒரு கோயிலில் போய் ரொம்ப நேரம் உட்காந்துருக்கிறதுக்கும், வீட்டில் யோகா பண்ணுறதுக்கும், சில பேர்கள் தியானம் பண்ணுவாங்க, தியானம் பண்ணுறதுக்கும் இதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா சமணங்கால் போடுறப்ப ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்ட் செட்டு பிரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ் ஆகிக்குது, மனதை ஒருநிலைப்படுத்துகிறோம். அப்போ வந்து அதில் ஒரு புத்துணர்ச்சி வருகிறது.